அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போனால் டிஎன்எஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் தேர்வுக்கு பயனுள்ள வகையில் நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக கொடுக்கப்பட்ட முழு மாதிரி தேர்வு 1 மெயின் எக்ஸாம் ரைட்டா. ஸோ 70 கேள்விகள் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதில் கேட்கப்பட்ட மேக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கான எக்ஸ்பிளனேஷன் வே தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 51வது கொஸ்டின் பாருங்கள். 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் 15 வினாடிகள் என்பதை வினாடிகளாக மாற்றுக அப்படின்றாங்க. ஸோ கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து செகண்ட்ஸுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா நமக்கு 60 செகண்ட் அப்படின்னா 1 நிமிடம் அப்படின்னு தெரியும். அதே 60 நிமிடம் அப்படின்னு சொன்னால் அது வந்து 1 மணி நேரம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ எல்லாமே செகண்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ 2 மணி நேரம்னா எத்தனை 2 மணி நேரத்துக்கு எத்தனை செகண்ட்ஸ்ன்றது கால்குலேஷன் பண்ணணும். 2 மணி நேரம்னா 1 மணி நேரம் என்பது 60 நிமிஷம். அப்போ 2 மணி நேரம்னா 120 நிமிஷம். அப்போ 120 நிமிஷத்தை மறுபடியும் செகண்ட் கன்வெர்ட் பண்ணணும்னா அது 60ஆல் மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம்னா 60 × 60 நமக்கு வந்து செகண்ட்ஸுக்கு மாற்றும் போது 3600 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், செகண்ட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகும். அப்போ இந்த 2 மணி நேரம் என்பதை 3600 மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு 7200 கிடைக்குது. அப்போ 2 மணி நேரம் என்பது 7200 செகண்ட்ஸ் அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது 30 நிமிடங்கள் கொடுத்துருக்காங்க. நிமிடத்தை அப்படியே செகண்ட்ஸ் மாற்றும் போது 60ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும். 30 60 பேர்னா 1800 வரும் ரைட்டா. அடுத்தது ஒரு 15 வினாடி கொடுத்துருக்காங்க. இந்த மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 9015 வினாடிகள் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஏ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் nth டேர்ம் வந்து 7n - 3 கொடுத்துருக்காங்க. இதுக்கான பொது வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபஸ்ட் உறுப்பு செகண்ட் உறுப்பு தேர்ட் உறுப்புலாம் கண்டுபிடிக்கணும். அப்போ செகண்ட் உறுப்பு மைனஸ் ஃபஸ்ட் உறுப்புன்னு போட்டால் நமக்கு டிஃப்ரென்ஸ் கிடைச்சிடும். இப்போ nth டேர்ம் வந்து கொடுத்துருக்கிறதுனால n = 1 2 3 4 நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா அந்த சீரிஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். அதில் ஃபஸ்ட் உறுப்பு செகண்ட் உறுப்பு கண்டுபிடிச்சு நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ n = 1 போட்டிங்கன்னா 1 7 7 3 போனால் 4 கிடைக்கும். n = 1 போட்டால் இது ஃபஸ்ட் உறுப்பு. n = 2 போட்டிங்கன்னா 2 14 14 3 போனால் 11 கிடைக்கும். அது செகண்ட் உறுப்பு. இதே n = 3 போட்டிங்கன்னா 3 21 21 3 போனால் 18 கிடைக்கும். ஸோ இது மாதிரி இந்த சீரிஸ் வந்து போயிட்டு இருக்கும். ஏன்னா ஜென்ரல் டேர்மில் நம்ம 1 2 3ன்னு எண்ணுக்கு அப்ளை பண்ணும்போது போயிட்டு இருக்கும். வித்தியாசம் கேட்கறதுனால செகண்ட் உறுப்பு மைனஸ் ஃபர்ஸ்ட் உறுப்புனா 11 - 4 ரைட்டா. 11ல் 4 போச்சுன்னா 7ன்னு வரும். அப்படி இல்லைன்னா இந்த தேர்ட் உறுப்பு மைனஸ் செகண்ட் உறுப்பு அந்த மாதிரி எடுத்தாலும் 18ல் 11 போனால் 7. எப்படி பார்த்தாலும் அந்த பொது வித்தியாசம் வந்து காமனாக தான் இருக்கும். ஸோ 7 என்பது இதுக்கான ஆன்சர். ஸோ இ ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். அடுத்தது பாட்மாஸ் ரூல்ஸை பற்றி இது சிம்பிளிஃபை பண்ணணும். 63 34 இந்த மாதிரி ப்ராக்கெட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 63 34 -25 -4 செட் ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் -9ன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ப்ராக்கெட்டில் இருக்கிறதா ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும் ரைட்டா. ஸோ அதுக்கப்புறம் இதை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இதை கூட ஆட் பண்ணிக்கலாம், தனியாக தான் இருக்குது. ஸோ 63 34 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 97 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த -25ல் 4 போனால் அது 21ன்னு கிடைக்கும். செட் ப்ராக்கெட் போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் -9. பாட்மாஸ் ரூல்ஸ்னு என்னென்னு தெரியுங்களா, BODMAS, அதாவது ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன். இந்த தான் ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணணும், அப்புறம் மல்டிபிள் பண்ணணும், அதுக்கப்புறம் அடிஷன், அதுக்கப்புறம் தான் சப்ட்ராக்ஷன். ஸோ அடிஷன்றதுனால இதை ஃபஸ்ட்டே பண்ணிவிட்டேன். இது சப்ட்ராக்ஷன் ப்ராக்கெட்டுக்குள்ளதுனால ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வர சப்ட்ராக்ஷன் நம்ம பண்ணணும். இப்போ 97 -21 -9ன்னு இருக்குது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 97 21 போச்சுன்னா உங்களுக்கு 76ன்னு வரும். அப்புறம் ஒரு -9 இருக்குது. இந்த 76 9 நீங்கள் கழிச்சிங்கன்னா 67ன்னு வரும். ஸோ வந்து இதுக்கு மதிப்பு வந்து 67. ஸோ இ ஆப்ஷன் வந்து சரி. 2 4 6 8 10 மற்றும் 12 நிமிட இடைவெளியில் மணி ஒலிக்கிறது. அனைத்து மணிகளும் 5 மணிக்கு ஒன்றாக அடித்தால் இதே போன்று மீண்டும் எத்தனை மணிக்கு ஒன்றாக அடிக்கும்ன்றாங்க. இதெல்லாம் வந்து எல்சிஎம் HCF கான்செப்ட் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து போட்டலாம். மீசியமாக கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஈஸியாக போட்டலாம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து மீசியமாக எடுக்கணும். அப்போ வந்து இது மாதிரி ப்ராக்கெட் போட்டு டிவிஷன் ஃபார்மேட்டில் போடலாம். ஏன்னா 1 2னா நம்ம ஹையஸ்ட் வேல்யூ வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். இங்கே நிறைய நம்பர் இருக்குது. ஸோ அதனால் 2 4 6 8 10 12 அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸோ 2ன்னு போட்டு பாருங்கள். 1 2 3 4 5 6ன்னு வருது. அடுத்தது செகண்ட் டேபிள் போடுங்க. 1 1ன்னு வரும். இது 3, இங்கே 2, இங்கே 5, இங்கே 3 வருது. அடுத்தது 3ன்னு போடுங்க. ஸோ 1 1 இங்கே 3 வருது, 2 வரும், சாரி இங்கே 1 வந்துடும், இங்கே 5 வரும், இங்கே 1 வந்துடும். இப்போ 2 5ன்னு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து இதுவும் வந்து ப்ரைம் நம்பர் தான், அதை அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 2 2 4 4 12 12 24 24 × 5ன்னு இருக்குது. அப்போ 120ன்னு வரும் ரைட்டாக. இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2 2 2 × 2 அதாவது 3 2 இருக்கா, 2 2 4 4 2 8 8 வருது. அப்புறம் 15 வருது ரைட்டா. ஸோ இங்கே 8 5 40 0 மீதி 4 1 8 12 அப்போ 120 கரெக்டாக 120. அப்போ மீசியமாக வந்து 120ன்னு வருது.
இது எல்லாத்துக்கும் எடுக்கும்போது. அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா 120 அந்த நிமிடங்கள் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கிடைக்கிது. 120 நிமிடம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நிமிடங்களில் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ நிமிட இடைவெளின்னு போட்டிருக்காங்களே அதனால். ஸோ அப்போ இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு கணக்கு பார்த்தோம் இல்லையா, 60 நிமிடங்கள் சேர்ந்தது 1 மணி நேரம். அப்போ 120 நிமிடங்கள்னால் அப்போ 2 மணி நேரம். அப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அது வந்து அந்த மணி அடிக்கும். இப்போ காலை 5 AM அடிக்குது அப்படின்னா 2 மணி நேரம் கழிச்சுட்டு அது 7 AMன்னு வந்துருக்கும் இல்லையா, 7 AM அடிக்கும். ஸோ அப்போ 7 AMன்றது இங்கே பி ஆப்ஷன் இருக்குது. ஸோ பி ஆப்ஷன் சரி. சராசரி காண்கின்றாங்க 7, 12, 18, 14, 29, 14, 19, 20 சராசரி என்னன்றாங்க. சராசரின்னு ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாவை அப்படியே ஆட் பண்ணி எத்தனை டேர்ம் கொடுத்தாங்களோ அத்தனையெல்லாம் வகுத்துடணும். இப்போ இங்கே 1, 2, 3, 4, 5, 6 டேர்ம் கொடுத்துருக்காங்க. இந்த 6 டேர்மு மொத்தமாக நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு 90ன்னு வருது. அதை 6ஆல் வகுத்துருங்க. ரைட்டா, 90 / 6 சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு 15 கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க டேட்டாவோட சராசரி வந்து 15. ஸோ பி ஆப்ஷன் வந்து சரி. கீழ்கண்டவற்றில் வேறுபட்டது எதுன்றாங்க. மாலிக் அமிலம், சிட்ரிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், லாக்டிக் அமிலம்னு சொல்கிறாங்க. இந்த மாலிக் அப்படின்றது சிட்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பழங்களில், பாலில், இப்போ லாக்டிக் அமிலம்லாம் பால் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு படிச்சிருப்பீங்க சயின்ஸில் வந்து எலுமிச்சத்தில் என்ன இருக்குது, திராட்சை பழத்தில் என்ன இருக்குது, ஆரஞ்சு பழத்தில் என்ன இருக்குது, ஆப்பிள் என்ன இருக்குது, தக்காளியில் என்ன இருக்குது, எறும்பு கொடுக்கில் என்ன இருக்குது, தேனோட கொடுக்க எறும்பு கொடுக்கில் என்ன இருக்குது, பாலில் என்ன இருக்குன்றதெல்லாம் இந்த நம்ம 9th புக்குன்னு நினைக்கிறேன், 9th நம்ம அமிலங்களுக்கு ஆரம்பிக்கிற பாடத்தில் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கரிம அமிலம், கனிம அமிலம்னு சொல்லுவாங்க. கரிம அமிலம்னா இந்த பழங்கள் இயற்கையிலேருந்து கிடைக்கிறது. ஒரு சிலது வந்து நம்ம கெமிக்கல் ஃபேக்ட்ரியில் நம்ம ஆய்வகத்தில் தயாரிக்கக்கூடிய ஆசிட்டும் இருக்குது. இப்போ இந்த மாலிக் அமிலம், சிட்ரிக் அமிலம், லாக்டிக் அமிலம்லாம் நம்ம இயற்கையில் பாலில், பழங்களில் கிடைக்கக்கூடியது. அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலன்றது நம்ம லேபில் தயாரிக்கக்கூடிய ஒரு அமிலம் இல்லையா, சல்ஃபூரிக் அமிலம், அந்த மாதிரி ஹைட்ரோகுளோரிக் அமிலம்லாம். ஸோ அப்போ வேறுபட்டுறது அப்படின்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஏன் அப்படின்னா இது வந்து இது மாதிரி லேபில் தயாரிக்கக்கூடிய ஒரு அமிலம் அது. ரைட்டா, அதெல்லாம் வந்து இயற்கையில் கிடைக்கும். ரைட்டா, சரி. அப்போ சி ஆப்ஷன். கொடுக்கப்பட்ட தொடரில் விடுபட்ட எழுத்தை நிரப்பப்படுறாங்க. இது ஒரு பேட்டர்னில் இருக்கும். அது என்ன பேட்டர்ன் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது என்ன பேட்டர்ன் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா மென் அப்படின்ற பேட்டர்னில் இருக்குது. MEN. அப்போ இந்த இதில் இ வரும், மென்னு வந்துடுமா. மறுபடியும் எம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இ வரும், மென். இ இருக்குது. ஸோ அது எம் வரும், இங்கே ஒரு மென். அடுத்தது இந்த இதில் எம் வரும், ME. இங்கே ஒரு டேஸ் இருக்குது. ஸோ என் வரும். அதுக்கப்புறம் MEN. அப்போ EE இருக்குது, M இருக்குது, N இருக்குது. அப்போ EEன்றது இதாக இங்கே இருக்குது பாருங்கள், சி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ சி ஆப்ஷன் இதுக்கு வந்து சரி. பேட்டர்ன் வந்து மென் அப்படின்ற மாதிரி வருது. ஓகேங்களா. ஒரு சங்கீத மொழியில் வந்து BLAD என்பதை வந்து RPTFA என்று குறிப்பிட்டால் BALE என்பதை எவ்வாறு குறிப்பிட வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. ரைட்டுங்களா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு அப்படியே நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த BALA அப்படின்றத எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு என்னன்னு தெரியும். ரைட்டா. இப்போ பிக்கு இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, R கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து R வரும். ஏவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, T கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே T வரும். எல்லுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது Pன்னு வருதா. அப்போ இங்கே P வரும். ஸோ ஈன்றது கடைசியில் இருக்குது. அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏ கொடுத்துருக்காங்க. அப்போ BALEன்றது RTPA அப்படின்னு வருது. RTPA அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள் RTPAன்னு இருக்குது. ஸோ ஏ ஆப்ஷன் வந்து சரி. அடுத்து வரும் எண் எது அப்படின்றாங்க. இது என்ன பேட்டர்னில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ 1 விட்டு 1 இது வந்து -2 மாதிரி இருக்குது. டிக்ரீஸ் மெத்தடில் போயிட்டுருக்கு. ஏன்னா 15லேருந்து 12, 13 டிக்ரீஸில் இருக்குது. அப்போ ஏதோ குறைச்சலாக போயிட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது பாருங்கள் 15க்கு 13க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்குது. இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்குது. அப்போ கண்டிப்பாக அடுத்தது வந்து இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா 2 டிஃப்ரென்ஸ் பண்ணால் உங்களுக்கு 9 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். கரெக்டுங்களா. நீங்கள் வந்து இதுக்கு பார்த்தாலும் தெரியும் 12க்கு 10 வருதுன்னா டிஃப்ரென்ஸ் 2 இருக்கும். ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா உங்களுக்கு 8 இருக்குது. ரைட்டா. ஸோ 2 குறைஞ்சிட்டு போகுது. இந்த பேட்டர்னில் தான் இது வந்துட்டுருக்கு. -2 -2ன்ற மாதிரி பேட்டர்னில் போகுது. 1 விட்டு 1 நம்பரை வந்து போட்டிருக்காங்க. அப்போ கொஸ்டின் மார்க் இடத்துல வர வேண்டியது ஸோ நமக்கு 9. ரைட்டா. ஸோ 9 அப்படின்றத ஆன்சர். ஸோ டி ஆப்ஷன் சரியாக இருக்கும். அடுத்தது அரவிந்த் என்பவன் கிழக்கு திசை நோக்கி 30 மீட்டர் நடந்து வலதுபுறம் திரும்பி 40 மீட்டர் நடந்தால் மீண்டும் வலதுபுறம் திரும்பி 50 மீட்டர் நடந்து தன் நடைப்பயணத்தை முடித்து கொண்டாயனில் புறப்பட்ட இடத்துலேருந்து எந்த திசையில் இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா. நாம் வந்து இது மாதிரி ஒரு திசையை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து வடக்கு, இது வந்து தெற்கு, இது வந்து கிழக்கு, மேற்கு. கரெக்டாக. ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு இது போடலாம். ஃபஸ்ட்டு அரவிந்தன் கிழக்கு திசை நோக்கி 30 மீட்டர் போகிறான்றாங்க. அப்போ இதுலேருந்து கூட நம்ம போடலாம், இல்லை பக்கத்தில் கூட போட்டுக்கலாம். இதுலேருந்து பக்கத்தில் போட்டுக்கலாம். ஸோ கிழக்கு திசையை நோக்கி வந்து அவன்
ஒரு 30 மீட்டர் போகிறான். வலதுபுறம் திரும்புகிறான். அப்போ இந்த மாதிரி திரும்புகிறான். வலதுபுறம் திரும்பி 40 மீட்டர் போகிறான். ஸோ இது ஒரு 40 மீட்டர். மீண்டும் வலதுபுறம் திரும்பி 50 மீட்டர் போகிறான். அப்படின்னா 30 மீட்டர் மறுபடியும் இங்கே வந்திருப்பான். அதுக்கப்புறம் ஒரு 20 மீட்டர் எக்ஸ்ட்ரா போயிருப்பான். ரைட்டா? சரி, இப்போ 50 மீட்டர் வந்துட்டானா பயணத்தை முடித்து கொண்டான். எனில் புறப்பட்ட இடத்துலேருந்து எந்த திசை புறப்பட்ட இடம் இது. அப்போ திசை வந்து இங்கேருந்து வருது. ரைட்டா? ஸோ அப்போ இது சென்டர்னு வச்சோம்னா இந்த மாதிரி வருது. மேற்குக்கும் தெற்குக்கும் சென்டரில் அவன் இருக்கான். மேற்குக்கும் தெற்குக்கும். அப்போ தென்மேற்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ தென்மேற்கு அப்படின்றது பி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ பி ஆப்ஷன் சரி. ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார், இவள் என் தகப்பனாரின் பேரனின் மனைவி. அந்த பெண் அந்த நபருக்கு எந்த உறவு ரிலேஷன் வந்து கேட்குறாங்க. மருமகள் அப்படின்னு வருது. ஸோ எப்படின்னா ஒருவர் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார். ஒருவர் எடுத்துக்கலாம். ஒருவர் ஒரு பெண் எடுத்துக்கலாம். பெண் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் இருக்கார், ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறாரு, இவள் என் தகப்பனாரின். ஸோ இவ யார் அப்படின்னா இந்த நபர் இருக்கார் இல்லையா, இவங்களுக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்கார். என் தகப்பனாரின் பேரன். தகப்பனாருக்கு ஒரு பேரன் இருக்கான். அப்படின்னா இந்த ஒருவருக்கு இவர் வந்து மேபி அப்பாவாக இருக்கலாம். இந்த பையனுக்கு அது பேரன் சொல்கிறதுக்கு அப்பா கூட வரலாம். பேரனின் மனைவி அப்படின்னு வருது. இந்த பெண் யாருன்னா பேரனின் மனைவின்னு வருது. இந்த பேரன்றவர் இவருக்கு வந்து மகனாக இருக்கும். ஸோ மகனோட ஒய்ஃப் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மருமகள் இல்லையா? ஸோ மருமகள் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பில் வருது. ஸோ சி ஆப்ஷன் வந்து சரி. ஜூலை 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எனில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தெரியும் நமக்கு ஒரு 31 நாட்கள் வந்து இருக்குது. ரைட்டா? ஸோ ஜூலை மாதம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேட் பார்த்துக்கோங்க. 5ஆம் தேதி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஜூலை 5ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. நான் அந்த டேட்டு நான் எடுத்துக்கிறேன். 5ஆம் தேதியும் எடுத்துக்கிறேன். 5ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் பார்த்தா மொத்தம் 27 நாள் கிடைக்குது. இப்போ ஆகஸ்ட் 5ஆம் தேதி என்ன கிழமை கேட்குறாங்க. அதில் ஒரு 5 நாள் இருக்குது. இப்போ 27 5 கூட்டிங்கன்னா மொத்தம் 32 நாள் வருது. ரைட்டா? ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் போடுவாங்க. சில பேர் வந்து இந்த 5ஆம் தேதி எடுத்துக்க மாட்டாங்க, ஜூலை 5ஆம் தேதி எடுத்துக்க மாட்டாங்க, அதுக்கப்புறமா எடுத்துப்பாங்க. அல்லது ஆகஸ்ட் 5ஆம் தேதி எடுத்துக்க மாட்டாங்க, 4ஆம் தேதியை வச்சு கால்குலேஷன் பண்ணுவாங்க. நான் வந்து எப்படி போடுவேன்னா எப்போவுமே வந்து அந்த கொடுத்துருக்க டேட் எல்லாமே நான் வந்து எடுத்துக்குவேன். ரைட்டா? எடுத்துக்கிட்டு அது டோட்டல் நாட்களை வந்து 7ஆல் டிவைட் பண்ணுவோம். எல்லாருமே 7ஆல் தான் டிவைட் பண்ணுவீங்க. அதை டிவைட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எடுத்துப்பாங்க. 0 வந்து அந்த நாள் அல்லது 1 வந்து அந்த நாள் எடுத்துப்பாங்க. என்னோட கான்செப்ட் பிரகாரம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிற பிரகாரம் என்னென்னா சிம்பிளாக வந்து மீதி 1 வந்தால் அதே நாள் எடுத்துக்கோங்க. நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் வில்லேஜில் இன்றைக்கி 8ஆவது நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி 8ஆவது நாள் அதே நாளாக இருக்கும். ரைட்டா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி 8ஆவது என்ன நாள் வரும், அதே ஞாயிற்றுக்கிழமை வரும். ரைட்டா? ஸோ சனிக்கிழமை வரைக்கும் 7 நாள் இருக்கும். ஒரு வாரம் வந்து 7 நாள். அதுக்கு அடுத்த நாள் வந்து 8ஆவது நாள் அதே நாளாக வரும். அந்த அதே நாள்ன்றது 7ஆல் வகுக்கும் போது 8 7ஆல் வகுத்தீங்கன்னா 8ல் வந்து ஒரு 7 இருக்கும், மீதி 1 வருமா? அந்த மீதி 1 என்பது அதே நாள் வந்து வரும் அப்படின்ற அந்த கான்செப்டை வந்து பிடிச்சிக்குவோம். ரைட்டா? நீங்களும் அதை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 32 வருது. இதை 7ஆல் வகுக்கிறேன். மீதி 1 வந்தால் அந்த நாள், அதுக்கப்புறம் அது 2 வந்தால் அதுக்கு அடுத்த நாள், 3 வந்தால் அதுக்கு அடுத்த நாள். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ 32 நான் 7ஆல் வகுக்கிறேன். இப்போ 4 28ன்னு அவ்வளோ வரும் இல்லையா? 28 நாள் வரும். 4 28ன்னு வரும். அதுக்கப்புறம் மீதி வரும். ஸோ மீதி வந்து 4ன்னு வருது. நான் என்னோடய கால்குலேஷன் பிரகாரம் மீதி 1 வந்தால் அதே நாள், அதாவது 1 வந்தால் செவ்வாய், அவனே கொடுத்துருக்கான் இல்லையா, செவ்வாய் அதே நாள். 2 வந்தால் புதன், 3 வந்தால் வியாழன், 4 வந்தால் வெள்ளி. அப்போ 4 மீதி 4 வருது. ஸோ அதனால் வந்து வெள்ளி. ஓகேங்களா? நீங்கள் வேறு எந்த மெத்தட்லாலும் நீங்கள் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆன்சர் வந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி தான் வரணும். ஸோ எனக்கு வெள்ளி வருதுன்னா நீங்கள் வேறு எந்த மெத்தடை யூஸ் பண்ணி போட்டாலும் உங்களுக்கும் வெள்ளி வருதான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வெள்ளி. ராம சோமுவை விட மெதுவாக ஓடக்கூடியவர், சோமு வேகமாக ஓடக்கூடியவர். ஆனால் பாலுவை விட வேகமாக இல்லை எனில் பாலுவின் வேகம். இந்த ரேங்க் சொல்லுவோம்ல அந்த மாதிரி. இது வந்து ஹைட்டு உயரத்தில் கொடுப்பாங்க, இது மாதிரி வேகமாக போகிறது கொடுப்பாங்க, இல்லை ரேங்க் பொசிஷன் கொடுப்பாங்க. ஒருவர் வலதுபுறமாக வந்து 10ஆவது இடத்துல இருக்கிறாரு, இடதுபூர்வமாக வந்து இத்தனாவது இடத்துல இருக்கிறாரு, மொத்தம் அங்கே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ரேங்க் பொசிஷன்லாம் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்குறது உண்டு. ரைட்டா? அதில் 2-3 டைப்ஸ் இருக்குது. இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ராம விட வேகமாக ஓடுவாங்களா? இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம பொருத்தணும். ராமு சோமுவை விட மெதுவாக ஓடக்கூடியவர். இந்த ராமு அப்படிங்கிறவர் வந்து சோமுவை விட மெதுவாக ஓடக்கூடியவர். ரைட்டா?
இப்போ சோமு அவன் போட்டேன். சோமு வேகமாக ஓடக்கூடியவர், அது இருக்கட்டும். ஆனால் பாலுவை விட இல்லை. அப்போ பாலு தான் அதிகமாக வந்து ஓடுறாரு. ஓகேங்களா? இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு இப்போ ஆப்ஷனை பாருங்கள். ராமுவை போல் வேகமாக யார் எனில் பாலுவின் வேகம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் கேள்வி. பாலுவோட வேகம் வந்து ராமுவை போல் வேகமாகன்றாங்க. ஆக்சுவலாக ராமு வந்து குறைவாக இருக்குல்ல, அப்போ இது வராது. சோமுவை விட வேகம் குறைவுன்றாங்க. ஆக்சுவலாக சோமுக்கு விட அதிகமாக தான் ஓடுறாரு, அப்போ இதுவும் வராது. ராமுவை விட வேகமாக, ஆமாம் ராமுவை விட சோமு வேகம், சோமுவை விட பாலு வேகன்றதுனால ராமுவை விட வேகம் நம்ம சொல்லலாம், இது கூட ஓகே. ராமுவை விட குறைவுன்றாங்க. ராமுவை விட குறைவு கிடையாது, இருக்கிறதுலே அதிகமாக ஓடுறது பாலு தான். அப்போ ஸோ இதுவும் டி ஆப்ஷன் வராது. ஸோ வந்து சி ஆப்ஷன் வந்து இதுக்கு சரி. கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளது அப்படின்றாங்க. இதுக்கு வந்து நம்பர் போட்டுக்கோங்க. ஸோ 1 2, இதுக்கு ஒரு 1 2, இதுக்கு ஒரு 1 2, இதுக்கு ஒரு 1 2 போட்டுக்கோங்க. ரைட்டா? இந்த 1 2 1 2 போட்டிருக்குல்ல, இது எத்தனை இருக்குது? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிச்சது 1 2, அதுக்கப்புறம் அவுட்ரு ட்ரையாங்கல் இது ஒன்று இருக்கா, அதுவே 3 இருக்குது. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் 4 அதாவது 3 4 டைம் இருக்குது. அப்போ நாமும் 12, இது மட்டுமே நமக்கு 12 ட்ரையாங்கல் வந்துருச்சு. இந்த உள்ளே இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதில் கண்டுபிடிக்கும் போது இதுக்கு ஏ பி சி டி இ எஃப் அது மாதிரி பேர் கொடுத்துக்கோங்க. ஸோ பேர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்குது இல்லையா, இப்போ இந்த ஏபிசிடி இஎஃப்னு போட்டிருக்கேன்னா எஃப் வரைக்குமே இதுக்கு ஒரு 6 ட்ரையாங்கல் வந்துருச்சு. அப்போ இதுக்கு ஒரு 6. ரைட்டா? அடுத்தது வந்து ஏஎஃப்சிடி, அதாவது இந்த பக்கக்கும் இந்த பக்கத்துக்கும் உள்ளே வருது இல்லை, உள்ளே ஏஎஃப் அப்படின்னா இது வருது இல்லையா, சேர்ந்து வருது இல்லை, 2 2 சேர்ந்து வருது இல்லை. ஸோ அது வந்து 2 வருது, அது ஒரு 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 வருது. அதாவது எப்படின்னா சிடிஇன்னு போட்டிருக்கேன். ஸோ சிடி இ அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி இப்படி வருது இல்லையா. ஸோ இது இந்த சிடிஇ 3 சேர்ந்து வருது. ஸோ சிடிஇ 1, சிடிஇ ஒரு ட்ரையாங்கிளாகவும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஏபி ஒரு ட்ரையாங்கிளாக வருது. பிசிடி அதாவது இப்படி. ரைட்டா? ஸோ பிசிடி 1 வருது. அதுக்கப்புறம் ஏஎஃப்இ பிசிடி ஒரு ட்ரையாங்கிளும் ஏஎஃப்இ ஒரு ட்ரையாங்கிளும் வருது. ஸோ இது மாதிரி 3 பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிடைக்குது. ஏற்கனவே 12 கிடச்சிது, 6 கிடச்சிது, 2 கிடச்சிது, இப்போ இன்னொரு 4 கிடச்சிருக்கு. ரைட்டா? இது இல்லாமல் 1C, அதாவது என்னென்னா இப்படி இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வருது. அதாவது இந்த வெளி ட்ரையாங்கிளும் உள் ட்ரையாங்கிளும் கலந்து ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. ஓகேங்களா? அங்கே வருங்க, இந்த மாதிரி ஒன்று கிடைக்குது. ஸோ அது மாதிரி 1C 2D 1A 2Fன்னு வரும். இந்த நம்பர் நீங்கள் கரெக்டாக போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அது வந்து அதாவது ஒரு டைம் போட்டு கட்டிடுறேன். அதாவது 1C1, அடுத்தது 2D1, 1A1, 2F1, இதில் ஒரு 4 கிடைக்குது. கரெக்டுங்களா? இப்போ 12, இங்கே ஒரு 6 18 19 20 24 28. ஸோ டோட்டலாக 28 ட்ரையாங்கிள் கிடைக்கிது. அந்த நம்பர் நான் ஒரு டைம் போடுறேன், நீங்கள் அதே மாதிரி போட்டு செக் பண்ணி போகிறாங்க. ஓகேங்களா? அதாவது என்னென்னா இதுக்கு ஒரு 1 2 போடுங்க, 1 2 1 2 1 2ன்னு போடுங்க. ஏபிசிடின்றது இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது வந்து இ, இது வந்து எஃப். ஸோ இதை வச்சு போட்டு பாருங்கள், மொத்தம் வந்து 28 ட்ரையாங்கிள் வந்து கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ பி ஆப்ஷன் வந்து இதுக்கு சரி. விடுபட்ட இடத்தில் ஒரு வரும் படத்தை காண்கின்றாங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தாலே கொஞ்சம் ஞாபகம் வரும். ஸோ இந்த இதில் இந்த சர்க்கிள் மாதிரி ஒன்று வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அது மிஸ் ஆகுது, அது ஒன்று வரும். அதுக்கப்புறம் இந்த டாட் இருக்குல்ல, இந்த புள்ளி வச்சுருக்காங்கல்ல, அது ஒன்று வரணும் இல்லையா. இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ இங்கே ஒன்று வரணும், இங்கே ஒன்று வரணும். கரெக்டாக? ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சி ஆப்ஷனை பாருங்கள் கரெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு நேரம் இங்கே ஒரு புள்ளி வரும், இங்கே டாட்ன்றதுனால இங்கே ஒரு டாட் வரும். ஸோ இந்த ஆர்க்குன்றது இதை வச்சுக்கலாம். ஸோ சி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சரியாக இருக்குது. பாட்டனார் பேரனை விட 4 மடங்கு வயதானவர் 5 ஆண்டுகளுக்கு முன்பு, இது முக்பில் முன்புன்னு வச்சுக்கோங்க, முன்பு அவர் 5 மடங்கு வயதானவராக இருந்தார். பேரனின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏஜ் சம் இது. ரைட்டா? சரி, தற்போதைய வயசு நம்ம பேரனுக்கு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். பேரனுக்கு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம்.
பாட்டனார் வயசு எப்படி இருக்கும்? பாட்டனார் பேரனை விட 4 மடங்கு வயதானவர். அப்போ பாட்டனாருக்கு வந்து அது 4 மடங்குன்றதுனால 4xன்னு இருக்கும். 5 ஆண்டுகளுக்கு முன்புன்னு வரும்போது ஸோ வந்து நம்ம அவங்க பேரனுக்கு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து x-5ன்னு இருக்கும் இல்லையா? 5 வருஷத்துக்கு முன்னாடி பேரனுக்கு x-5ன்னு இருக்கும். 5 ஆண்டுகளுக்கு முன்பு பாட்டனாருக்கு என்னவாக இருக்கும்? ஸோ 4x - 5ன்னு இருக்கும். ரைட்டா? இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முன்பு அவர் 5 மடங்கு வயதானவர், 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் 5 மடங்கு வயதானவர் அப்படின்றத ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க பேரன் வயசை கம்பேர் பண்ணி. அப்போ நமக்கு அந்த பாட்டனார் வயசு 4x - 5ன்னு இருக்குது. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 5 மடங்கு பேரனுக்கு. அப்போ பேரன் வந்து x-5 இதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்குல்ல, இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிக்கலாம். எக்ஸை கண்டுபிடிச்சா நமக்கு பேரனோட வயசு வந்து ஈஸியாக வந்துடும். பாட்டனார் வயசு கேட்டால் கூட நம்ம அந்த 4xல எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணால் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா 4x - 5 இந்த உள்ள பெருக்குங்க. ஸோ 5x - 25ன்னு வரும். இப்போ எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த 5x இங்கே இருக்கட்டும், இந்த 4x இந்த பக்கம் எடுத்து வந்தீங்கன்னா 5xல 4x போனால் 1x இருக்கும். 1x இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 1x மனசில் வச்சுக்கோங்க. ரைட், இந்த -5 இருக்குது, இந்த -25 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது +25 வரும். இந்த 25ல் 5 போச்சுன்னா 20ன்னு இருக்கும். ஸோ x = 20 அப்படின்ற மாதிரி நமக்கு அதை சால்வ் பண்ணால் கிடைக்குது அந்த ஈக்குவேஷனை. அது x = 20னா எக்ஸோட வயசு வந்து எக்ஸ்ன்றதை நம்ம பேரன் எடுத்ததுனால பேரனோட வயசு வந்து 20. ஒருவேளை இதே தாத்தா வயசு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்? 4xன்னு எடுத்துக்கிட்டோமா? அப்போ எக்ஸ் வந்து நம்ம 20ன்னு அப்ளை பண்ணால் 4 2 8. ஸோ தாத்தாவோட வயசு வந்து 80ன்னு சொல்லிடலாம். பட் கொஸ்டினில் பேரனோட வயசு மட்டும் கேட்டதுனால டி ஆப்ஷன் மட்டும் போதும். ரைட்டா? சரி, காவல்துறை வாகனங்களில் சிவப்பு விளக்குகள் பொருத்தப்பட்டதன் நோக்கம் என்னன்றாங்க. ஸோ வந்து அவசரத்துக்கு, ரைட்டாக ஒரு எமர்ஜென்சிக்காக போகிறாங்க, ஒரு முக்கியமான அதிகாரி போகிறாங்க, போலீஸ் போகிறாங்கன்றதாக தான் அந்த சிவப்பு விளக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவசரம் கருதி தான் அதை வச்சுருக்காங்க. ரைட்டா? பாதுகாப்புக்காகவோ சத்தம் எழுப்புறதுக்காகவோ அதிகாரியின் பதவியை குறிக்கிறதுக்காக இல்லை, ஒரு அவசரத்துக்காக வச்சுருக்காங்க. இது தீயணைப்புலையுமே, தீயணைப்பு வண்டி கூட, ஃபயர் வண்டியில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சவுண்டு வரும், ஆம்புலன்ஸில் வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அவசரம். ரைட்டா? ஸோ அதுக்கு தான் அதை வச்சுருக்காங்க. ஸோ பி ஆப்ஷன் சரி. கீழ்கண்ட வரைபடத்தை கொடுத்துட்டு 68லேருந்து 70 வரைக்கும் பதில் அளிக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு கல்லூரி மாணவ மாணவிகளும் பாடவரையான சேர்க்கை துறை வரையாக கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ளூ கலர் அப்படின்றது மேல், அதாவது ஆண்கள் பசங்களை வந்து குறிக்குது. ஆரஞ்சு கலர் இருக்கிறது வந்து ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டை வந்து கொடுத்துருக்கு. மோஸ்ட்லி வந்து இது மாதிரி கலர் கொடுக்க மாட்டாங்க. இதில் ஏதாவது இந்த மாதிரி இது டார்க்காக கொடுப்பாங்க, இது வந்து இது மாதிரி கோடு போட்டு கொடுப்பாங்க. நான் கலர் கொடுத்துருக்கேன், இந்த கலர் பிக்சரை வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் கொஸ்டின் பேப்பர் வரும். ஸோ உங்களுக்கு வேறு மாதிரி கொடுக்கலாம். எப்படி இருந்தாலும் ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றபட்டுக்கு நமக்கு ஒன்றும் இல்லை. சரி, மற்ற பாடங்களுடன் ஒப்பிடும்போது மாணவர்கள் கடினமாக காணும் பாடம் எது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட்டா? ஸோ இப்போ என்னென்னா மாணவ மாணவிகளோட அந்த வேறுபாடு எவ்வளோ இருக்குது, அதில் மேக்ஸிமம் வேறுபாடு எது இருக்குதோ அதுதான் வந்து மாணவர்கள் வந்து கடினமாக இருக்குதா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரைட்டா? சேர்க்கை வந்து கடினமாக இருக்குன்னு அப்படி பார்க்கும் பொழுது கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறத சொல்கிறாங்க. 62 26. ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்ஸ் போட்டு பார்ப்போம். இதில் பார்த்தாலே தெரியும், இது கூட டிஃப்ரென்ஸ் கம்மியாகுது, இதுக்கு டிஃப்ரென்ஸ் கம்மியாகுது, இதுக்கு டிஃப்ரென்ஸ் கம்மியாகுது. ஒன்று ஃபிசிக்ஸாக இருக்கும், இன்னொன்று கெமிஸ்ட்ரியாக இருக்கும். ஏன்னா இதுதான் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூவுக்கும் ஆரஞ்சுக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதில் எது மேக்ஸிமம் வருதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, 2 கண்டுபிடிச்சா போதும். 62 26 12ன்னு வருமா? ஒன்று கடை வாங்கிக்கோங்க. 12ல் 6 போனால் 6ன்னு வரும். இங்கே 5 தான் இருக்கும். ஸோ 5ல் 2 போச்சுன்னா 3, 36 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இது இங்கே 61 24 இருக்குது கெமிஸ்ட்ரிக்கு. 61 24 ஒன்று கடை வாங்குங்க. இது வந்து 11ன்னு வரும். ஸோ 11ல் 4 போச்சுன்னா 7ன்னு வருமா? ஸோ 7 இங்கே கடை வாங்கினால 5 தான் இருக்கும். 5ல் 2 போனால் 3, 37ன்னு வருது. ஸோ இதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நம்ம ஒப்பிடும் பொழுது நமக்கு கெமிஸ்ட்ரியில் தான் அதிகமாக 37ன்னு டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக வருது. அப்போ கெமிஸ்ட்ரி தான் அவன் வந்து மேபி கடினமாகிறது மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம், முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மற்ற பாடங்கள் ஒப்பிடும்போது மாணவர்கள் கிடையாது, மாணவிகள் கடினமாகறாங்க. அப்படின்னா மாணவர்கள் சேர்க்கை அதிகமாகுது, மாணவிகள் சேர்க்கை கம்மியாகுது. ஏன் கம்மியாகுது? அது கொஞ்சம் கஷ்டமான பாடம்னு சொல்லி அட்மிஷன் ஆகிருக்க மாட்டாங்க. அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கெமிஸ்ட்ரி அப்படின்றது உங்களுக்கு வந்து இந்த மாணவிகள் வரணும். இந்த இதில் மாணவர்கள் இருக்குது. ஸோ மாணவிகள் ஒன்று வரணும். ரைட்டா? மாணவிகள் கடினமாக காணும் பாடம். மாணவர்கள் அப்படின்னால அது வந்து மோஸ்ட்லி நம்ம பசங்களை சொல்லுவோம், மாணவிகள்னால் பெண்கள் சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்னு சொன்னால் இப்போ 2 பேரும் காமனாக தான் சொல்லுவோம். பட் தமிழில் மாணவர்கள் மாணவிகள் சொல்லுவோம். ஆக்சுவலாக இதனால் மாணவிகள் அப்படின்றது வரணும். ஓகேங்களா?
சரி, அடுத்தது கணிதம் மற்றும் பொருளாதாரத்தில் சேர்க்கை பெற்ற மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை கணிதம் மற்றும் பொருளாதாரத்தில் சேர்க்கை பெற்ற மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது எப்படி இருக்குன்றாங்க. அது அதிகமாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து கணிதம் ப்ளஸ் பொருளாதாரமாக மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை, அப்போ மாணவர்களோட எண்ணிக்கை கணிதம் பொருளாதாரம்ன்றாங்க. ஸோ கணிதம்ன்றது இங்கே இருக்குது, பொருளாதாரம் அப்படின்றது இங்கே இருக்குது, எக்கனாமிக்ஸ்ன்றது இருக்குது. இதில் 30 32 இருக்குது. ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா மாணவர்கள் வந்து 62 பேர். இதே நீங்கள் அடுத்தது வந்து எண்ணிக்கை கணிதம் மற்றும் பொருளாதாரத்தில் மாணவிகள் எண்ணிக்கை, மாணவிகள் அப்படின்னா அந்த 20 34. ஸோ 20 34 கூட்டினா 54. ஸோ அப்போ வந்து மாணவர்கள் 62, மாணவிகள் வந்து 54. இப்போ இவங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், ரைட்டா? அப்போ டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்றதை நம்ம தெரியணும். ஏன்னா வந்து எண்ணிக்கைன்னு ஒப்பிட சொல்கிறாங்க இல்லையா? அப்போ 62லேருந்து நீங்கள் 54 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 8ன்னு வரும். ஸோ ஒப்பிடும்போது இந்த பர்சன்டேஜுக்கு வந்து இந்த 54 எடுத்துக்கோங்க, ரைட்டா? மாணவிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது அப்போ மாணவிகளோட எண்ணிக்கை தான் ஒப்பிடணும். அப்போ மாணவிகளை வந்து கீழே டினாமினேட்டரில் போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 8, மாணவிகளை தான் ஒப்பிட சொல்கிறாங்க. அதனால் மாணவிகளை வந்து 54 போட்டு நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம், ரைட்டா? ஸோ இதை நீங்கள் வந்து இப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 800/54 வரும். இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 14.81 வருது. ஸோ 14.81, ரைட்டா? அதிகம், ஏன்னா 8ன்ற டிஃப்ரென்ஸ் வந்து மாணவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. உங்கள் மாணவர்கள் 62, மாணவிகள் 54. அப்போ மாணவர்கள் வந்து 8 அதிகமாக இருக்கிறாங்க. அந்த 8ன்றத பர்சன்டேஜில் சொல்லும்போது 14.8% அதிகமாக இருக்கிறாங்க மாணவிகளை ஒப்பிடும் பொழுது அப்படின்ற மாதிரி வருது. ஸோ 14.81ன்றது 14.8ன்னு போட்டிருக்காங்க, 1 போடலை. ஸோ ஓகே, பரவாயில்ல, ஒரு டெசிமல் மட்டும் கூட எடுத்துக்கலாம் இல்லையா? சி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும். எந்த பாடத்தில் ஆண் மற்றும் பெண் மாணவர்களின் வேறுபாடு குறைவாக உள்ளதுன்றாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்தது. நம்ம ஃபஸ்ட்டு இதை வச்சு கம்பேர் பண்ணோம். அதாவது இந்த ரெண்டுமே கொஞ்சம் பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டால் அதில் கெமிஸ்ட்ரி தான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருந்தது. இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் வந்து எது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது பிக்சரை பார்த்தே சொல்லலாம். இது வந்து நம்ம பெருசாக ஒன்றும் சம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே பாருங்கள், 30க்கு 20க்கு டிஃப்ரென்ஸ் 10, 32க்கும் 34க்கும் 2, ஆனால் 15க்கும் 16க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து ஜஸ்ட் 1 தான். அப்போ டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் தமிழில் புள்ளியியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ புள்ளியியல் தான் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ புள்ளியியல் அப்படின்றது தான் இதுக்கான விடை, சி ஆப்ஷன், ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.